வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெட் லிப்ஸ் அண்ட் சில்வர் ஷிம்மரி ஐஸ் மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். இந்த லுக்க வந்து இப்போ ரீசெண்டா போட்ட ஹால் வீடியோல போட்டிருந்தேன். அதுதான் இது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் டியூட்டோரியல்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. Now without further delay, let's get into the video. இன்னைக்கு கிளென்சருக்கு நான் ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் ஃபோமிங் கிளென்சர் தான் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபேஸ் மிஸ்ட்டுக்கு இன்னஸ்ப்ரீலேருந்து க்ரீன் டீ வேரியண்ட் இது பண்ணுறேன். இதை வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் இல்லைனா அதில் உள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே செட்டில் ஆகிடுது. அடுத்து மாய்ஸ்சரைசிங்க்கு நியூட்ரிஜினாவோட ஹைட்ரோ பூஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இது தான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது இப்போது. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். திருப்பி அந்த க்ரீமை கொஞ்சமாக என்னோடய ரிங் ஃபிங்கரில் எடுத்து என்னோடய கண்ணு கீழே ஐ க்ரீம் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது லிட்ரலாக தண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. ப்ரைமருக்கு சுகரோட பேஸ் ஆஃப் க்ளோரி சிலிகான் பேஸ் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை வந்து எப்பயும் போல் என்னோடய டீ ஜோன், அதாவது என்னோடய சென்டர் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் நல்லா நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷனுக்கு இருந்து ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லலாம் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. கரெக்டரை என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச் வந்து வெட்டாக இருக்குது, ரொம்ப சோக்கிங் வெட் மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஈரப்படுத்திட்டு புழிஞ்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இதை வந்து பிளெண்ட் பண்ணுறது வந்து அந்த இடத்துல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அதாவது ப்ராடக்ட் எங்கே வச்சுருக்கேனோ அங்கே மட்டும். நான் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணல. பிகாஸ் எங்கே ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணால் போதும். ஃபவுண்டேஷனுக்கு ரிமலோட மேட்ச் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் கேரமல் 502. இது வந்து லைட்டாக ஒரு பம்ப் வந்து என்னோடய கையில் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்பஞ்சில் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி வார்ம் டோனில் இதான் டார்க்குன்னு போட்டிருந்தது. பட் ஆனால் இது என்னை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து நான் மேலே கன்சீலர் வச்சு கவர் பண்ணல. பிகாஸ் எனக்கு ஃபவுண்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக. நான் சும்மா ஒரு லேயர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தேன். உங்களுக்கு இன்னும் என்னோடய ஸ்பாட்ஸ்லாம் தெரியுது. அண்ட் கவரேஜ் அவ்வளோவா இல்லை. கலரும் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து அதுக்கடுத்து வர ஃபாலோயிங் ப்ராசஸில் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் நான். அடுத்த ஹைலைட்டிங்க்கு மெபிலின் ஃபிட்மியோட கேரமல் ஷேட் தான் எடுத்திருக்கேன். இந்த கன்சீலரை வந்து எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணுவேனோ அங்கே மட்டும், அதாவது என் கண்ணு கீழே, மூக்குக்கு நடுவில், நெத்தியில், வாய்க்கு மேலே அண்ட் சின்லேயும். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபவுண்டேஷனே லைட்டாக இருக்குது, இன்னும் நம்ம ஹைலைட் பண்ணுமான்னு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணேன். பிளெண்ட் பண்ணோடனே ரொம்ப மோசமாக இருந்தது. லைக் ஆல்ரெடி லைட்டாக தான் இருக்குது, ஃபவுண்டேஷன் சரியில்லை, ஒரு மாதிரி க்ரேயாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கன்சீலரும் போட்டோடனே இன்னும் வந்து அது ஒரு மாதிரி பேய் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து அதுக்கடுத்து பேக் பண்ணலாம். டிண்டட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து பிரைட்டாக இருக்கிறது கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக நான் சுகர்லேருந்து டிண்டட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் அமெரிக்கானோ. இது வந்து நான் பேக் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆச்சு. அடுத்து அதே லூஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்து என்னோடய கண்ணை வந்து நான் நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து கலர் ஐகான் ப்ரஷ் தான் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் மெல்லோ வைன். இதை வந்து இன்னொரு ப்ரஷில் எடுத்து என்னோடய க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். இன்றைக்கி ஐ ஷேடோன்னு எதுவுமே யூஸ் பண்ணல. இதுதான் மெயினாக. இதுக்கு அடுத்து தான் எல்லாமே வந்து தப்பாயிருச்சு. நான் வந்து வெட் அண்ட் வைல்டில் அந்த சிங்கிள் ஐ ஷேடோ இருக்கு இல்லையா, அந்த கிளிட்டர் ஷேட் தான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி நான் வந்து லைனர் போட்டு லேஷஸ் வச்சு எல்லாமே முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐ ஷேடோ என்னாச்சுன்னா ஒரு மாதிரி க்ளம்ப் ஆக ஆரம்பிச்சிது. அது பாம் மாதிரி இருந்தது. அதனால் ஒன்று ஒன்றா சேர்ந்துருச்சு. அது நல்லாவே இல்லை லுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் நான் திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்தேன் நான்.
ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நைக்காவோட ஜஸ்ட் கிட் பேலட் இருக்கு இல்லையா, அதை எடுத்தேன். இது வந்து ஸ்வீட் சண்டே வேரியண்ட். இதில் இந்த கிளிட்டர் ஷேட் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பெரிய பெரிய கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதை வந்து என்னோடய லிட்டு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து வச்சுருந்த ஐடியா வந்து அந்த லூஸ் கிளிட்டர் இருக்குல்ல, லிட்ரல் கிளிட்டர் சில்வர் அதுதான் வந்து ஐடியாவில் இருந்தது, இந்த லுக் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் சொதப்பிருச்சு. அடுத்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஹிப்னாட்டிக் பேலட் எடுத்துக்கிட்டேன். இதில் அந்த சில்வர் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து லிப்ஸுக்கு சென்டரில் மட்டும் இன்னும் நல்லா பிரைட் ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். அடுத்து ஐப்ரோஸ்க்கு மியூசிக் ஃப்ளார்லேருந்து ப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து லைனருக்கு மியூசிக் ஃப்ளார்லேருந்து அந்த ஜெல் லைனர் யூஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விங் லைனர் தான் நான் வந்து பண்ணேன். இது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால நான் பொறுமையாக உட்காந்து நான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஐஸோட இன்னர் கார்னர்லேயும் நான் விங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போது கண் இன்னும் எலாங்கேட்டடாக தெரியும். இதே வந்து காஜல் மாதிரி கண்ணு கீழே அண்ட் டைட் லைனிங்கும் நான் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஃபால்ஸீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய லேஷஸை லைட்டாக கர்ல் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து கர்ல் பண்ணால் போதும். அடுத்து லேஷஸ்க்கு நைக்கால இருந்து தான் லேஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டர்ன் அப் த ட்ராமா அப்படின்ற லேஷ் தான் இது. இது வந்து பேண்ட் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுனால எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக வேற இருந்தது. அடுத்து மஸ்காராக்கு நான் ஃபேஸஸ்லேருந்து மேக்னடைஸ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி என்னோடய டாப் லேஷஸையும் பாட்டம் லேஷஸையும் நான் நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோஸ்க்கு இருந்து தான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணேன். இது ஆக்சுவலி யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஃபார்முலாவும் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக பட்ரியாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ண முடியுது. திருப்பி மேபிளின் கன்சீலர் அந்த ஹைலைட்டிங் ஷேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய விங்கையும் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அதை நல்லா ப்ராமினெண்ட்டாக தூக்கி காட்டும் அதுக்காக. அடுத்து மேபிளின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் 330. இதை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் பண்ணுவோம்ல லைட்டாக, அதையும் நான் கொஞ்சம் எக்ஸஸை வந்து நான் ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ளஷுக்கு அதே வெட் அண்ட் வைல்ட் கலர் ஐகான் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது கண்ணுக்கு மேலேயும் சீக்ஸ்லேயும் இருந்தால் அது வந்து அப்படியே கலர் மேட்சிங்காக இருக்குன்றதுக்காக தான். இதை வந்து என்னோடய சீக்ஸில் மூக்கில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சீக்ஸில் கொஞ்சம் ஹெவியாக அப்ளை பண்ணேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால மற்ற டிமென்ஷன் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ப்ரான்சிங்க்கு எல்ஏ கேர்லேருந்து ஹெச்டி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் செஸ்னட். இதை வந்து ஒரு கான்டோர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் நல்லா ப்ரிசைஸாக வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ப்ரான்டோரிங் சொல்லலாம். என்னோடய ஃபோர்ஹெட்டில் என்னோடய நோஸ் டிப்லலாம் நான் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக ஹைலைட் பண்ணுற இடத்துலேயே என்னோடய ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நியூக் அண்ட் கார்னரில் வந்து ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த லிப்ஸுக்கு ஸ்மாஷ் பாக்ஸோட ஆல்வேஸ் ஆன் லிப் டூவோ தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த ரெட் லிப்ஸ்டிக், இதோட ஷேட் பேர் பாஸ். இதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். இது நல்ல ஒரு பிரைட்டான பக்கா ரெட் கலர். இது வந்து நீங்கள் டார்க் ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி, பிரைட்டாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்கின் டோனுக்கும் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். நான் மேக்லேருந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சமாக அந்த க்ளோயி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அதுக்காக இதை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அதை அப்படியே ஏர் ட்ரை பண்ணி விட்டுருங்க. ஸ்பஞ்சு வச்சு நீங்கள் அது மேலே வந்து ஓவர் டூ எதுவுமே பண்ண வேணாம், அதுவாக காயட்டும். நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே திருப்பி ஒரு லேயர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ஆப்ஷனல் தான். இதோட இந்த மேக்கப் லுக் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.